சத்தியவசன நேயர்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த நாளானது உங்களுக்கு நல்ல நாளாய் அமையட்டும். தேவன் திட்டமிட்டதும் மனுஷன் எதிர்பாராததும் என்ற தலைப்பில் உங்கள் மத்தியில் நான் பேச விரும்புகின்றேன். இந்த தலைப்பிற்கூடாக அங்கே 4 நபர்களை நாங்கள் பார்க்க போகின்றோம். அகஸ்வேரு ராஜா, எஸ்தர் ராஜாத்தி, மொர்தெகாய், ஆமான். எஸ்தர் புத்தகத்திலே வெளிப்படுகின்ற பெர்ஷியா ஆட்சியை செய்த அகஸ்வேரு ராஜாவின் மனைவிதான் எஸ்தர் ராஜாத்தி. மொர்தெகாய் அவருடைய சிறிய தகப்பனாய் காணப்படுகின்றார். இந்த மொர்தெகாய் பெஞ்சமின் கோத்திரத்தை சேர்ந்தவர். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சரால் எருசலேமில் இருந்து சிறையாக கொண்டு போகப்பட்டவர்களில் ஒருவன் தான் யூதனான இந்த மொர்தெகாய். மீண்டும் செருபாபேலின் தலைமையிலே எருசலேம் திரும்பிய முதலாவது குழு எருசலேம் ஆலயத்தை மீண்டும் கட்ட திரும்பியவர்கள் ஒருவரானவரும் இவரே. எஸ்தரின் பெற்றோர் இறந்த பிறகு, நான் சுருக்கமாக சொல்கின்றேன், மொர்தெகாய் அவளை தகப்பன் ஸ்தானத்திலிருந்து வளர்த்தார். பெர்ஷியா நாட்டுக்கு சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டாலும், அதாவது அந்த நாட்டிலே ராஜாவுக்கு பெண் பார்க்கும் ஒரு காரியம் வந்த பொழுது இந்த மொர்தெகாய் செய்த வேலை, அங்கே எஸ்தர் ராஜாவியை அந்த இடத்துக்கு அனுப்புகின்றார். அப்படியாக அனுப்பினதின் நிமித்தம் அந்த பட்டத்தை, அதாவது ராஜாத்தி என்ற பட்டத்தை அங்கே எஸ்தர் பெற்றுக்கொள்கிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. அதற்கு காரணம் மொர்தெகாய் தான். மொர்தெகாய் எப்போதும் அரண்மனை வாசலில் தான் இருப்பார். அதுக்கு காரணம் உண்டு. ஏனென்று சொன்னால் அந்த இடத்துல வியாபாரங்களும் சந்தைகளும் நீதிமன்றங்களும் காணப்பட்டது. ஆகவே பல வேளைகளில் அவர் ஈடுபட்டு கொண்டிருந்தார். இதனால் மொர்தெகாய் அந்த இடத்திலே ராஜாவுக்காக வேலை செய்கிறவனாக காணப்பட்டான். ஆயினும் இவன் ஒரு யூதன். இப்படியாக அரண்மனை வாசலிலே மொர்தெகாய் இருந்தபடியால் அகஸ்வேரு ராஜாவை கொல்ல இருவர் திட்டமிட்டு இருந்தனர். இதை மொர்தெகாய் கண்டுபிடித்து எஸ்தரிடம் தெரிவித்த போது அவள் அதை ராஜாவிடம் தெரிவித்து அதை உண்மை என ராஜா அறிந்த பின்பதாக அந்த இருவரையும், சதி செய்த அந்த இருவரையும் தூக்கிலிடும்படி கட்டளையிடுகின்றார். அரசரின் உயிரை காப்பாற்றின இப்பதிவு அதிகாரப்பூர்வமாக நாளாகம ஏடுகளில் பதியப்பட்டது. அந்த காலத்தில் அவங்க அப்படிதான் செய்வாங்க. இதன் பின்பதாக ஒருவர் வருகிறார். அவர் ராஜாவுக்கு அடுத்தபடியாக நியமிக்கப்பட்ட ஆமான் என்பவன். தன்னை மதிக்காத மொர்தெகாயின் யூத இனத்தை அழிக்கும்படியாக அவர் திட்டமிடுகிறார். காரணம் என்னன்னு சொன்னா, மொர்தெகாய் அரண்மனையில் வாசலில் இருக்கும் பொழுது அவிடத்துக்கு பதவியில் இருக்கும் ஆமானை எப்ப வந்தாலும் வணங்குறதே இல்லை, அங்க மதிக்கிறது இல்லை, வணங்குறது இல்லை. இது ஆமானுக்கு கோபத்தை உண்டு பண்ணினதாய் காணப்பட்டது. ஆகவே யூத இனத்தை அழிக்கும்படி திட்டமிட்டார். இந்த ஆமானை குறித்து நாங்கள் பார்ப்போமே ஆனால், ஆமான் என்பவன் அமலேக்கின் ராஜாவின் குடிவழியில் தோன்றிய ஆகானியே ஆவான். இந்த அமலேக்குடன் இஸ்ரவேலருக்கு காலம் காலம் யுத்தம் நடக்கும் என்று வேதாகமத்திலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். யாத்ராகமம் 17 அதிகாரம் 16 சொல்லப்பட்டு இருக்கின்றது. இந்த கர்த்தருடைய கட்டளையை மொர்தெகாயும் ஆமானும் இருவரும் அறிவார்கள். காலம் காலமான இந்த யுத்தத்தின் முடிவு தான் ஆமான் யூதர்களை அழிக்கும்படியாக போடுகிற திட்டமாகும். எப்படியாவது சிறைப்பிடித்து கொண்டு வந்த இந்த யூதர்களை தனக்கு கிடைத்த இந்த அதிகாரத்தை கொண்டு இவர்களை அழித்து விட வேண்டும் என ராஜதந்திரத்தை, மொர்தெகாயின் இனத்தை அழிக்கும்படியாக திட்டம் தீட்டுகிறார். இப்போ நாங்கள் பேசுகின்ற ட்ரெண்ட் வார்த்தை ஒன்று உண்டு. அதாவது ஆமான் செய்கின்ற காரியங்களிலே வருகின்ற ஒரு வார்த்தையிலே இப்பொழுது காய் நகர்த்தல். இவரை நம்பி அதிகாரத்தை கொடுத்த ராஜாவை கொண்டு யூதர்களை கொலை செய்ய காய் நகர்த்துகின்றார். ஆயினும் ஒரு நாள் மன்னனுக்கு தூக்கம் வராதபடியால் நாளாக வரலாற்று பதிவுகளை வாசிக்க ராஜா அங்கே சொல்லுகிறார். அப்போது மொர்தெகாய் அகஸ்வேரு ராஜாவை காப்பாற்றியதற்காக எந்த பாராட்டும் பெறவில்லை என்பதை ராஜா அந்த நேரத்தில் அறிந்து கொள்கிறார். அதனைத் தொடர்ந்து ஆமானே மொர்தெகாயை மக்கள் முன் உயர்த்தும்படியாக ராஜாவிடம் கட்டளை பெறுகின்றான். அதற்கான ஆலோசனையை சதிகாரனாகிய ஆமானிடமே கேட்டு அதை நடைமுறைப்படுத்தும்படி ராஜா அந்த இடத்தை சொல்லுகிறார். நடந்தது என்ன? ஆமான் தனக்கு உயர்வு, மேன்மை, ராஜமரியாதை கிடைக்கும் என நினைத்தாலும் அவர் நினைத்ததை விட எதிராகத்தான் நடந்தது. அன்பானவர்களே, இதில் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் உண்டு. நாம் மேன்மையான ஒரு இடத்தில் இருப்போமே ஆனால் அதற்கான கௌரவத்தை
கொடுக்க வேண்டும். அந்த மேன்மையான இடத்தை விட்டு முறை தவறி செயல்படுவோமே ஆனால் அந்த மேன்மை நம்மை விட்டு விலகிவிடும். தேவனுடைய வார்த்தைக்கு ஒருவரும் எதிர்த்து நிற்க முடியாது. ஆமான் மொர்தெகாவை நிர்மூலமாக்க நாள் குறித்த போது தேவனோ அதற்கு முன்பதாக மொர்தெகாவின் தலையை உயர்த்த வேண்டிய ஆலோசனையை அரண்மனையில் திட்டமிட்டு விட்டார். தேவனுடைய வார்த்தைக்கு ஒருவரும் எதிர்த்து நிற்க முடியாது. ஆமான் தேவனுடைய வார்த்தைக்கு எதிர்த்து செயல்பட்டான், அவன் அழிந்து போனான். ஆனால் மொர்தெகாவோ தேவன் யார் என்பதை அறிந்தபடியால், தேவன் மேல் முழு நம்பிக்கை வைத்தபடியால் பொறுமையாக இருந்தான். எந்த ராஜாவை கொண்டு யூதர்களை அழிக்க ஆமான் திட்டமிட்டானோ அதே ராஜாவே ஆமானை தூக்கிலிடும்படி கட்டளையிட்டு யூதர்களுக்கு விடுதலை கொடுக்கின்றார். அவனுக்கும் இதுவரை சாதகமாக இருந்த சூழ்நிலைகள், அதாவது ஆமானுக்கு மனிதபலன், ராஜ்ய அதிகாரம் எல்லாமே இருந்தது, அவை எல்லாம் எதிராக ஒரு நொடி பொழுதில் மாறிப்போனது. ஆமானின் தந்திரங்கள் அவமாகி போனது. இன்று மற்றவர்கள் அல்ல, நாம் எப்படி இருக்கின்றோம்? மற்றவர்களை பார்த்து காய் நகர்த்துகின்றார்கள், சதி செய்கின்றார்கள் என்று சொல்லிக் கொண்டு இருக்கின்றோம். அப்படியல்ல நண்பர்களே, நாம் அப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றோமா? நாம் காய் நகர்த்துகின்றவர்களாக இருக்கின்றோமா? சதி செய்கின்றவர்களாக இருக்கின்றோமா? குழிவெட்டுகின்றவர்களாக இருக்கின்றோமா? நம்மை நாம் ஆராய வேண்டியது மிகவும் முக்கியம். நம்மளை திருத்திக் கொள்ள வேண்டும். நாம் தீய கனிகளை வெளிப்படுத்துகின்றவர்களாக இருப்போமே ஆனால் தீயவைகள் நம்மளை மேற்கொள்ளும். மொர்தெகாவை போல் மாறுவோம். ஆமான் தீய சதி திட்டத்தினாலே அவனே அழிந்து போனான். ஆனால் மொர்தெகாயோ மனுஷ படை பலத்தையோ அதிகாரத்தையோ அல்ல, தன்னை படைத்தவரை நம்பினான். இன்று நாம் எதை நம்பிக்கொண்டிருக்கிறோம்? இன்றை நாம் மனம் திரும்புவோம். அப்படி மனம் திரும்பும் போது தேவன் திட்டமிட்டதும் மனுஷன் எதிர்பாராததும் நம் வாழ்வில் நடைபெறும்.